தன் பக்தனுக்காக மீனாட்சி அம்மனே நேரில் வந்து சமையல் செய்த நிகழ்வு பற்றி உங்களுக்கு தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மடப்பள்ளியில் பணிபுரிந்து வந்தவர்தான் ஸ்ரீனிவாசர். இவர் மீனாட்சி அம்மன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். ஒரு நாள் மீனாட்சி அம்மனுக்கு படைப்பதற்காக பிரசாதம் தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது மிகவும் களைப்பு ஏற்பட்டதால் சற்று ஓய்வெடுக்க நினைத்த ஸ்ரீனிவாசர் மடப்பள்ளியில் உள்ள கதவை உட்புறமாக மூடிவிட்டு மீனாட்சி அம்மனிடம் சென்று, அம்மா மீனாட்சி, எனக்கு மிகவும் களைப்பாக உள்ளது, நான் உறங்கச் செல்கிறேன், சிறிது நேரம் கழித்து என்னை எழுப்பிவிடு, அப்போதுதான் நான் பிரசாதம் சரியான நேரத்தில் தயார் செய்ய முடியும் என்று கூறி மீனாட்சி அம்மனுக்கு கட்டளையிட்டுவிட்டு உறங்கச் செல்கிறார் ஸ்ரீனிவாசர். சிறிது நேரம் கழித்து மடப்பள்ளியின் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது. திடீரென கண் விழித்த ஸ்ரீனிவாசர், அம்மா மீனாட்சி, என்னை இப்படி கைவிட்டுட்டேயே, நான் என்ன செய்வேன், என்னை எழுப்பாம போயிட்டேயேன்னு சோகத்தோடு சென்று கதவை திறக்கிறார். வெளியில் ராஜாவின் பணியாளர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீனிவாசரிடம் அம்பாளுக்கு படைக்க பிரசாதம் தயார் நிலையில் உள்ளதா என கேட்கிறார்கள். ஸ்ரீனிவாசர் பதில் பேச முடியாமல் அப்படியே நிற்கிறார். பிறகு காவலாளிகள் உள்ளே சென்று பார்க்கிறார்கள். அங்கு வகை வகையான உணவுகள் அம்பாளுக்கு தயார் நிலையில் உள்ளது. இதை கண்ட ஸ்ரீனிவாசர் ஆச்சரியத்தின் எல்லைக்கு சென்று விட்டார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜாவின் பணியாட்கள் அனைத்து உணவுகளையும் கோவிலுக்கு எடுத்துச் செல்கிறார்கள். கோவிலில் உள்ள குருக்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைத்துவிட்டு தீப ஆராதனை காட்டுவதற்காக உள்ளே செல்கிறார்கள். அங்கு மீனாட்சி அம்மனின் மூக்குத்தி காணவில்லை. இதை கண்ட குருக்கள், அம்மா மீனாட்சி, இது என்ன சோதனை என கத்துகிறார். ஸ்ரீனிவாசருக்கு இதை பார்த்தவுடன் பயம் ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு அசரீரி குரல் அவர்களுக்கு கேட்கிறது, யாரும் பயம் கொள்ள வேண்டாம், என் பிள்ளை ஸ்ரீனிவாசர் பிரசாதம் தயார் செய்யும் போது சிறிது அசதியால் உறங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து அவனை எழுப்பலாம் என்று சென்றேன். ஆனால் அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். பிள்ளை உறங்கும் போது எந்த தாயும் எழுப்ப மாட்டான். அதனால் அவனை நான் எழுப்பாமல் நானே சென்று அனைத்து பிரசாதத்தையும் தயார் செய்தேன். அப்போது மடப்பள்ளியில் வெளிச்சம் குறைவாக இருந்ததால் வெளிச்சத்திற்காக என் மூக்குத்தியை கழட்டி வைத்தேன். என்னுடைய மூக்குத்தி மடப்பள்ளியில் தான் இருக்கும், அங்கு சென்று பாருங்கள் என்று கூறிவிட்டு அசரீரி மறைந்தது. இதை கேட்ட ஸ்ரீனிவாசர், எனக்காக நீ வந்தாயா தாயே என கண்ணீர் விட்டு மீனாட்சி அம்மனின் காலில் விழுந்து கதறி அழுகிறார். மாறாத அன்பு வச்ச மகராசி, மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி.